அது ஒரு ஒரு இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். கோவப்பட்டாலுமே பரவால்ல. திமுக சைடு இருக்க இளைஞர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் இழுக்கிறீங்களாமே, என்ன காரணம்? திமுக நீங்க தான் கொள்கை கூட்டணியோட இருக்கீங்கல்ல, 75 ஆண்டுகள் பாரம்பரியத்த பேசுறீங்கல்ல, ஏன் இங்க வரணும் இளைஞர்கள்? இத்தன நாள் ஏமாத்தி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவனுக்கு சாராயத்தையும், சாப்பாட்டையும் வாங்கி குடுத்து, அடியாள் வேல பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஓட்ட திருடுறதுக்கு ஆட்களா பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. பிரியாணி கடையும் அதுவும் இதுவுமா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு தளபதி மட்டும் தான் உண்மையான ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு அம்மாமார்களும், தங்கச்சிமார்களும் திட்டுறாங்க. ஏன் திமுக இளைஞர்களை அவங்க பக்கம் திருடுறாங்க தாவேகா? தாவேகால எந்த இருந்து நெறைய பேர் உள்ள இருந்து வெளிய வராங்களாம். இப்ப எந்த திமுகவுக்கு. எந்த 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 காட அவசியமும் உடைச்சு போட்டு எந்த அவசியமும் கட்டாயமும் இல்ல. தாவேகால இருந்து யாரோ போறோம் ஒரு அப்படின்னு. தற்குறி பண்ணிட்டு போறதுக்கு தமிழக வெற்றி சரி, கழகம் எதுக்கு அவங்க பொறுப்பாகாது. வந்துட்டு ஐ மீன் வந்துட்டு ஒரு கட்சியில இருந்து விளங்குறவங்க போ வேண்டியதுதானே? ஏன் வந்து அந்த கார்ட உடைச்சு போட்டு நாங்க தாவேகால இருந்து போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் திமுகவுடைய பண்றாங்க. விளம்பரம் தானே. விளம்பர மாடல் அரசு வேற என்ன சொல்லி பண்ணும்? கொடுத்து ஆமா, வேற பண்றாங்கன்றீங்களா? என்ன பண்ணும்? இப்ப கூட சமீபத்துல ஒரு வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள எதார்த்தமா முதல்வர் போறாரு. முதல்வர் போறத நீங்க பாத்தீங்களா? அந்த படங்கள் வேணா நான் காட்டுறேன். அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, இவரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறாரு. அவங்களும் மாஸ்க் போட்டுருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும். இவரு முதல்வர் வீட்டுக்குள்ள வரப்போறாருன்றத முன்னாடி ஒரு கேமராமேன் எப்படி உட்கார்ந்து படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு? அவங்க வீட்டுக்குள்ள அப்ப எப்பவுமே கேமரா ஓடிக்கிட்டு இருக்குமா? எப்படி சார்? அவங்களே ஒண்ணுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க அத தானே. மாரி ஒரு கூரை வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்குறாரு. அங்க ஒரு பாய் விரிக்கப்பட்டிருக்கு. கணவன் படுக்கையில இருக்கிறாரு. மனைவி எந்திரிச்சு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. முதல்வருக்கு வணக்கம் சொல்லி. அவரும் மாஸ்க் போட்டிருக்கிறாரு. இந்த அம்மாவும் மாஸ்க் படுக்கும்போதே மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. கொரோனா காலகட்டத்துல கூட அப்படி யாரும் மாஸ்க் எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டுக்கல. புரியுதுங்களா? இந்த மாரி விளம்பர மாடலா தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யார சார் விளம்பரம் மாடலுங்கிறீங்க? யாரு? திமுக தான். ஆ. வேற யாரு? அப்ப தாவேகா எந்த விதத்திலயும் விளம்பரம் பண்ணலையா? என்னத்த விளம்பரம் பண்ணோம் சொல்லுங்க. இங்க தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் தான் எதையுமே அதாவது இந்த கரண்டக்கால் அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுல போட்ட விட்டு அண்ணாமலை போட்டோ ஷூட் நடத்தினாரு. கடந்த கால வரலாறுகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இங்க யாரும் மறுத்துற முடியாது. என்ன? அறிவே இல்லாதவங்க எல்லாம் திருவிழா நடத்திட்டு நீங்க அறிவு திருவிழான்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. மக்களை இங்க வஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. கோயம்புத்தூர்ல என் தங்கச்சி கதற கதற 3 ஒரு பாசிச வெறி பிடிச்ச காம மிருகங்கள் இன்னைக்கு வேட்டையாடி இருக்கு. இதையெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. ஏன் அந்த பேச்சு அது நியூஸா போச்சு. அதுக்கப்புறம் யாருமே அத பத்தி பேசவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அதான் விளம்பர மாடல் தான். நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? அத பத்தி பேசுங்க. பேசுவீங்களா நீங்க? திமுக காரங்கள யோகியன் தானே பேசுங்கன்னு சொல்றேன். உங்க வீட்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? அக்கா தங்கச்சி இல்லையா? அம்மாக்கள் இல்லையா? பேசுங்க. இன்னைக்கு இருக்க திமுக காரர்கள் வீட்ல இருக்கக்கூடியவர்கள பெண்களை இதை ஆதரிப்பாங்களா? எப்படி சார் ஆதரிக்க முடியும்? அப்புறம் தாவேகாவை தான் ஆதரிப்பாங்க. குழந்தைங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்க. திமுக காரங்க வீட்ல எல்லா குழந்தைகள்ட்டயுமே எல்லாருடைய வீட்ல மட்டும் இல்ல ஹார்ட்லயும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு தலைவர் தளபதி.